சட்டியில் எண்ணெய் காயுதுங்க. இதுதான் கண்டங்கத்திரிக்காய், குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் நிறையா முள் இருக்கும், ஆனால் இந்த வெரைட்டியில் முள் இல்லைங்க. இப்போ காரக்குழம்பு வைக்க போகிறேங்க. ஆக்சுவலாக இது வந்து கண்டங்கத்திரிக்காய் அப்படின்னா கண்டத்தில் உள்ள சளி நோய்களை நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சுண்டக்காய் மாதிரி தான் இருக்குதுங்க. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் போட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு முழுசாக போட்டுக்கிறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேங்க. நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலைங்களா, அதையும் எண்ணெயில் போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் மருத்துவ குணம் இருக்கிறதுனால புளி, உப்பு, காரெல்லாம் கொஞ்சம் லைட்டாக போட்டு கொஞ்சம் சிறு கசப்பாக தான் இருக்கும் காய். அப்படியே சாப்பிட்டோம்னா நமக்கு நெஞ்சில் இருக்க சளியெலாம் எடுத்துருவோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ குழம்புக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, காரம்லாம் போட்டுக்கலாம். காய் வெந்ததும் நம்ம புளி ஊற்றி குழம்பு இறக்கிடலாங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சல் சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டோம்னா சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த மருத்துவ குணம் உள்ள கண்டங்கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.